ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நத்திங் ஃபோன் 4A ப்ரோ இந்த மொபைல் அபிஷியல் ஆஃப் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 4A லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட ஹையர் வேரியன்ட் அந்த 4A ப்ரோ லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் டிசைன் வைஸ் டோட்டலி சேஞ்சஸ். இந்த வட்டம் டிரான்ஸ்பரண்ட் டிசைன் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம்ல பில்ட் பண்ணிருக்காங்க. மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே சர்க்கிள் ஷேப்ல கொஞ்சம் பிக்கரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன் இது மாதிரி சிறப்பம்சங்கள் இருந்தாலும் இந்த போனோட பிரைசிங் 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய்க்கு இந்த மொபைலோட பாசிட்டிவ் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்பிளே 144 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் UFS 3.1 சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. 450 சென்சார் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் 5400 ஆம்ஸ் பேட்டரி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களோட நத்திங்கோட OS இதுதான் இந்த போன், இந்த பிராண்டோட மெயின் ஸ்ட்ரென்த்னே சொல்லலாம். அதுலயும் இந்த போனோட ஆப்டிமைஸ் சூப்பராகவே இருக்கு. போனோட நெகட்டிவ் என்னன்னு பாத்துறோமா? இதோட பிரைசிங் 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய்க்கு Snapdragon 7 Gen 4 தான் கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM தான் இருக்கு. UFS 3.1 தான் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாம் கிடையாது. அது போக கேமரால பிரைமரி சென்சார்ல மட்டும் தான் 4K எடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல 4K எடுக்க முடியாது. இது மாதிரி ஒரு நெகட்டிவும் 40,000 ரூபாய் செக்மெண்ட்ல இந்த ஒரு போன் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இவ்வளவு இருக்கு இந்த போன்ல. சரி, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இந்த போன் எதுக்கு எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது போக இந்த போன்ல எதுவும் அப்கிரேடோட இருக்கா இல்லையா, வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் நத்திங் 4A ப்ரோ பாக்ஸ். முன்னாடி நத்திங் 4A ப்ரோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல், அடுத்து யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள சாஃப்ட் கேஸ் எல்லாம் கிடையாது. அண்ட் சார்ஜரும் கிடையாது. டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் சிம் மேஜர் டூலும் கொண்டு வந்துருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். நத்திங் ஃபோன் 4A ப்ரோ பிளிப்கார்ட்ல தான் அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பொறுத்தளவு ஒரு 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் 40,000க்கும், மிடில் வேரியன்ட் 8 256GB வேரியன்ட் 43,000க்கும், அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 256GB இன்டர்னல் 46,000 கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பேசுவோம். இந்த மொபைலோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நத்திங் போன் எது எடுத்தாலுமே ஒரு டிரான்ஸ்பரண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா இந்த போன்ல அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சைட் மெட்டாலிக் பில்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இர்ரெகுலரா கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்திலே உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே கொஞ்சம் பிக்கரா சர்க்கிள் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேமராவும் அந்த மேட்ரிக்ஸ் கேமராவும் செப்பரேட்டா தெரியணுக்காக ஒரு சின்ன ஒரு பார்டரோட அந்த ஏரியா ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல எப்பயும் போல கியூட்டா சிறுசா நத்திங்கோட அவங்களோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த போனோட ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அலுமினியம் பாடியில கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அலுமினியம் மெட்டல் பில்ட்லால் கொண்டு வந்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்களா, நம்மளோட ஒரு 70-80,000 ரூபாய்க்கு ஒரு போன் லான்ச் பண்ணா பாத்தீங்களா, இதே மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே வச்சு. ஸோ அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேலுமே ஃபியூச்சர்ஸ் அவ்வளவு இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. என்னதே இல்ல அலுமினியம் ஃப்ரேம் மெட்டாலிக் பில்ட் எல்லாம் இருந்தாலும் இந்த போனோட வெயிட் 210 கிராம்ல வந்தது இன்னொரு பிளஸ் பாயிண்ட். அண்ட் இதோட திக்னஸ்மே 8 mm வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. கையில ஹோல்ட் பண்ணும்போது நல்ல பிரீமியமா அண்ட் நல்ல ஒரு டியூரபிள் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸோட நல்ல ஒரு எக்ஸ்டர்னர் ராக்கி ஸ்டைல்ஸ்ல இந்த மொபைலுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. டிசைன் இன்னொரு மெயின் பில்லராகவும் இருக்குன்னே சொல்லலாம் இந்த நத்திங் ஃபோன் 4A ப்ரோ டிசைன் ஃபேக்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.83 இன்ச்ல AMOLED பேனல் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் 1 பில்லியன் கலர் சப்போர்ட் 5000 nits ஒரு பிரைட்டரான கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனோட கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே அல்ட்ரா HD இமேஜ் சப்போர்ட்டும் இருக்கு. எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும், யூடியூப்ல வீடியோ பாக்குறோம், காலர் ரிவ்யூ ப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. அதை காட்டிலும் இந்த 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபர்ஸ்ட் போனா அது நத்திங் பிராண்ட்ல இந்த போன் தான் அமைஞ்சிருக்கு. ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 210 கிராம், திக்னஸ் 8 mm, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 இருக்கு. அண்ட் 3 years OS அப்டேட் கொடுக்க போறோம் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க நத்திங் OS 4.1 சப்போர்ட் இருக்கு. LPDDR4X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர், IP65 ரேட்டிங், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அந்த மேட்ரிக்ஸ் டிஸ்பிளேயும் இல்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பிக்கரா சர்க்கிள் ஷேப்குள்ள. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே
இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா 5400 பேட்டரி பாக்ஸ்குள்ள சார்ஜர் இல்லாம உங்களுக்கு 50 வாட் வயர்டு மூலமா சார்ஜிங் சப்போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த 40,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கண்டிப்பான முறையில் எடுத்துட்டு வந்திருக்கணும். எடுத்துட்டு வராத ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். 5 வாட் சார்ஜிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் நல்ல சேஃப்டி அசஸ்மெண்ட்டும் இங்க பேட்டரிக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 45 to 50 மினிட்ஸ் எடுக்குது. ஒன்னு சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் அண்ட் 50 MP டெலஃபோக்கஸ் 144s டிஜிட்டல் ஜூம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். யாருமே எடுத்துட்டு வரல. கெத்தா சொல்றாங்க இங்க நத்திங். அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. ஃப்ரண்ட்ல 32 MP. இங்க ஹையஸ்டா பிரைமரி சென்சார்ல மட்டும் தான் 4K 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். பட் ஆனா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 120 FPS வரைக்கும் வித் AIS சப்போர்ட்டோட வீடியோ எடுக்க முடியும். அண்ட் அல்ட்ரா XDR சப்போர்ட்டும் இருக்கு. எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எப்பயும் போல அருமையா சூப்பரா எடுத்திருக்காங்க. ஆப்டிமைஸ் நல்லாவே தெரியுது. கலர் ரீப்ரசன்ட் அக்யூரேட்டா இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இன்டோர் ஆகட்டும், நைட் கண்டிஷன்ஸ்லயுமே நல்லா பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸோட இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினான எக்ஸ்பீரியன்ஸோட கேமரா நல்லாவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போற ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு Snapdragon 7 Gen 4 இந்த SoC தான் அவங்க எப்பயுமே எடுத்துட்டு வருவாங்க. அது 1 லட்ச ரூபா போனா இருக்கட்டும், இல்ல ஒரு 20,000 ரூபாய் போனா இருக்கட்டும், எப்பயுமே இந்த SoC தான் இங்க வரும். இதே மாதிரிதான் இந்த 40,000 ரூபாய் போன்ல இந்த 7 Gen 4 கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரான ப்ராசஸர் தான், இல்லன்னு கிடையாது. 90 FPS பிளே பண்ணிக்கிற முடியும். அண்ட் இங்க டெடிகேட்டடா கேமிங் மோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். இந்த SoC பிஹேவ் பண்ணும். ஆனா இந்த ஃப்ரண்ட்ல மட்டும் அதால 4K வீடியோ எடுக்க முடியாது இந்த SoCனால. இருந்தாலும் இது ஒரு ஃபோன் ஆர்கிடெக்ட் 2.8 GHz தான் கிளாக் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர், GPU Adreno 722 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதோட எக்ஸ்பீரியன்ஸ், OS எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த போனோட மெயின் பில்லரே. நல்லா இருக்கு. இந்த நத்திங் OS 4.1 நல்ல ஆப்டிமைஸ் தெரியுது, நல்ல ஃப்ளூயண்டா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoC. ஆனா பிரைசிங் தான் ரொம்ப ஹையரா வச்சு லான்ச் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்திங் போன் 4A Pro. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் ஒரு 3 கலர்ஸ் அண்ட் 3 வேரியன்ட். பேஸ் வேரியன்ட் 40,000, மிடில் வேரியன்ட் 43,000, ஹையர் வேரியன்ட் 46,000. ஸோ நீங்க எந்த வேரியன்ட்னாலும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 40,000 ரூபாய் செக்மெண்ட் போகும்போது நம்மள மாதிரி என்னைய மாதிரி நடுத்தர மக்கள் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஹையான ஒரு ஏரியா உள்ளதான் எடுப்பாங்க. அது ஒரு டாக் இருந்தாலும், அது ஒரு செக்மெண்டா இருந்தாலும், இந்த போன் 40,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அப்படி இருக்கும் போது இந்த போனோட பாசிட்டிவ் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவும் இருக்கு. அந்த நெகட்டிவ் மறைக்கிறதுக்கு தான் இங்க டிசைன் டோட்டலி சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு மெட்டாலிக் பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம்ல இருக்கு. அண்ட் மேட்ரிக்ஸ் டிஸ்பிளே கொஞ்சம் பிக்கரா கொண்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த போனை கையில வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இது என்ன பிராண்ட், நத்திங் பிராண்ட்னு ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி இதோட டிசைன் இன்னொரு மெயின் பில்லர் அமைஞ்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் இந்த போனோட சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் என்னைக்குமே டிசைன் ஒரு போனை வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆக்காதுங்க. உள்ளுக்குள்ள சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் நல்லா இருக்கணும். அதான் இங்க மேட்ரு. அத அப்படி நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு, முக்காவாசி இடத்துல மொக்கையாதான் இருக்கு. 40,000 ரூபாய் கொடுத்து எடுக்கும் போது இன்னைக்கு மார்க்கெட்ல இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணும் போது இதெல்லாம் ஒரு மொக்கையான ஹார்ட்வேர் மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா பிரைசிங் கம்மி பண்ணி கொடுக்கணும். ஒரு 30 to 35K பிரைஸ் கோட் பண்ணா ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். 40,000 ரூபாய் இதாச்சும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு போன்னா 80,000 ரூபாய்க்கு இதே ப்ராசஸர் இதே ஹார்ட்வேர்ஸோட வந்துச்சு. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்ப இந்த போன் யார் எடுக்கலாம், இல்ல என்கிட்ட காசு நிறைய இருக்கு நான் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாடுங்க. இல்ல ப்ரோ எனக்கு வேல்யூ ஃபார் மணியான ஒரு மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இருந்தாலும் இந்த நத்திங் போன் 4A Pro நல்ல மொபைல் தான். பிரைஸ் கம்மி பண்ணி ஒரு 35K வந்துச்சுன்னா ஒரு பெஸ்ட் போனா இருக்கும். கண்டிப்பா இந்த பிரைசிங் கிடைச்சுன்னா கண்ணை மூடிட்டு இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோல இந்த போனை பத்தி நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.